ஓகே புள்ள, குட் ஈவினிங். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு போருங்க. ம். ரைட். நோட்ஸ் எழுதிக்கொள்ளுங்க. ரைட், நோட்ஸ் எழுதிக்கொள்ளுங்க. என் வாய்ஸ் எல்லாம் கேக்குதா முசா? கேக்குது சார். ஓகே. எழுதுங்க இன்னைக்கு. தரவு தொடர்பாடல்னா என்ன? தரவு தொடர்பாடல்னான்னு சொல்லுங்க பார்ப்போம். சும்மா தரவு தொடர்பாடல்னான்னு சொல்லுங்க பார்ப்போம். சரி, நான் அடுத்த கிழமை நான் புது பாடம்னு ஸ்டார்ட் பண்ண பிள்ளைகள். கணினி வலையமைப்பு அடுத்த கிழமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கணினி வலையமைப்பு ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஏன்னா முதலாம் தவணை பரீட்சை இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு பரீட்சைன்னு வைப்பேன். சரியா? ஸ்கூல்ல ஸ்கூல்ல 30 வைக்க. சொல்லிருக்காங்களா சார்? ஓ, ஸ்கூல்ல முதலாம் தேதி பரீட்சை வைக்க சொல்லியிருக்காங்க. 30 ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரைட், ஓகே, ஸ்டார்ட். இப்போ தரவு தொடர்பாடல். யார் அபிஷான்? யார் யார் இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க பாப்போம். சங்கீதன் இருக்காரு, அபிஷான், முசா, டிலக்ஷன், முசா, ஹம்தி. ஹம்தி ஹம்தி யாரு? ஹம்தி. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். சங்கீதன். அஹ், இந்த குட் நோட்ஸ் ஈவினிங் எல்லாம் சார். இருக்கா குட் ஈவினிங். இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கா சங்கீதன்? தரவு தொடர்பாடல்னா கணினி தயார் செய்த தரவுகளின் தகவலை வேறொரு கணினி தொகுதிக்கு ஊடுகடுத்தல்னா என்ன பிள்ளைகள்? கணினி தயார் செய்த தரவு தவிர வேறொரு கணினி தொகுதிக்கு ஊடுகடுத்தல் தகவல் தொடர்பாடல் எனப்படும். சரியா? அது அடிப்படை முக்கியமான விஷயம் தரவு. ஒருத்தர் தரவை அனுப்பணும். ஒருத்தர் தரவில் என்ன செய்யணும்? பெறணும். தரவை அனுப்பணும். தரவை பெறணும். அதுக்கு ஒரு ஊடுகடத்தும் சாதனம் ஊடகம் வேணும்னா சும்மா இல்லாத தானேண்ணா. என்ன பிள்ளைகள்? ஒரு மொபைல் ஃபோன் வேணும், ஒரு இன்டர்நெட் வேணும், ஒரு என்ன கம்ப்யூட்டர் வேணும்னா பிள்ளைகள் என்ன முசா? ஆ சார். ரைட். அடுத்து அதை எழுதி அடுத்த தலைப்பு போடுங்க. தரவு ஊடுகடத்தப்படும் முறைகள். டேட்டா டிரான்ஸ்மிஷன் மாடல்ஸ் போடுங்க. எல்லாம் எழுதுங்க. எழுதுங்க பிள்ளைங்க. எழுதுங்க பிள்ளைங்க. ஒரு தரவு தொகுதி ஊடுகடத்து முறைகள். தரவு ஊடுகடத்தப்படும் முறைகள். ஒற்றை முறை, அரையிறு வழிப்போக்கு முறை, முழு இரு வழிப்போக்கு முறை. ஓகே. ஓகே. ஓகே, எழுதிட்டீங்களா பிள்ளைங்க? யார் நம்ம யாரு நம்ம யாரு சங்கீதன்கிற ஒரு கேள்வின்னு கேட்ட பதில் சொல்ல இயலுமான்னு பாருங்க. வழிப்படுத்தப்படாத ஊடகங்களுக்கு உதாரணம் தருக. என்ன வரும் விட? சங்கீதன் இப்போ உங்களுக்கு பேப்பர்ல வருது, முதலாம் தவணை வருது, பாட்டுல வருது. வழிப்படுத்தப்படாத ஊடகங்களுக்கு தருக சொல்ல தெரியுமா? எஸ் ஓ நோ? கேன். சரி, எழுதிட்டீங்களா? முசா எழுதிட்டீங்களா? முசா. எஸ் சார், எஸ் எழுதிட்டேன். ரைட். இப்போ முதலாவது ஒற்றை முறை. ஒற்றை முறைனா பாருங்க, ஒற்றை முறைக்கு வரும். அதாவது நம்ம டிவி இங்க பாருங்க. ஒற்றை தரவு அடுத்து தரவு முதலிருந்து தரவு வாங்கிக்கு மாத்திரம் செல்கின்றது. அச்சுப்படிகள் பெரிதல், தொலைக்காட்சியை ரசித்தல், வானொலி செவிமடுத்தல். அதாவது டிவி ரேடியோவில் என்ன செய்வோம் நம்ம? என்ன செய்வோம் முசா?
டிவி ரேடியோவில் தகவலை என்ன செய்வோம் நம்ம? கேட்டு அறிஞ்சிக்கிறோம் சார். கேட்டு அறிஞ்சுக்கிறோம். பதில் சொல்ல இயலுமா எங்களுக்கு? ஏலா சார். அதாவது இதில் வந்து தகவலை மட்டும் பெற்றுக்கொள்கிறோம். எழுதுங்க. ஒற்றை தரவு கொடுக்கிறது தரவுகள் தரவு முதலிருந்து தரவு வாங்கி மாத்திரம் செல்கின்றது. அதை மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. ஒற்றை முறையின் தலைப்பு போட்டு பிள்ளைகள். ஓகே. ஒற்றை முறையை போட்டு ஒற்றை தரவு கூடுகடத்திலின் தரவுகள் தரவு முதலிருந்து தரவு வாங்கி மாத்திரம் செல்கின்றன. அவளை மட்டும் எழுதிடுங்க. உதாரணம் போட்டு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை ரசித்தல், வானொலி செவிமடுத்தல். அவளை மட்டும் போட்டுக்கிறீங்கன்னா சரி. ஓகே. டிலக்ஷன் டிலக்ஷன் கிரேட் 11 10. அபிஷான் எழுதுறீங்க தானே நோட்ஸ்? டென் சார். 10 தானே, அப்ப எழுதுங்க. டிலக்ஷன் ஸ்கூல் பாரதி சார். நம்ம பாரதி டிலக்ஷனா? சரி சார், எழுதுங்க. நல்ல புள்ள நல்ல புள்ள. டிலக்ஷன் விளங்குது தானே? ஸ்கிரீன் கிளியரா? அதான் ஒற்றை Yes, முறைனா sir. தகவல், அதாவது நம்ம தரவு வந்து பெற்றுக்கொள்றோம், பதில் சொல்லலாம். சரியா? அதுக்கு உதாரணம் தொலைக்காட்சி, நீங்க ரேடியோ. ஓகே. ரெண்டாவது அரை வெளிப்போக்கு எழுதுங்க. செகண்ட் எழுதுங்க பிள்ளைகள். அரை வெளிப்போக்கு முறை. அதான் அரை வெளிப்போக்கு முறையில் தரவுகள் ஒரு திசையில் மாத்திரம் ஊடு கடத்தப்படுகின்றது. அதாவது உதாரணம் வந்து வாக்கி டாக்கின்னு எழுதிக்கலாம். எழுதிட்டீங்களா? இன்னும் இல்லை சார். எழுதுங்க. ரைட், ஓகே. அதாவது அரை இறைவெளி போக்கு போட்டு எழுதிக்கொள்ளுங்க. முதல்ல ஒற்றை முடிச்சு அரை இறைவெளி போக்கு முறை. அரை இறைவெளி போக்கு முறை தரவுகள் ஒரு திசையில் மாத்திரம் ஊடு கடத்தப்படுகின்றன. உதாரணம் வாக்கி டாக்கி. வாக்கி டாக்கி பார்த்துருக்கீங்க தானே? யார் வச்சிருப்பா? சார் போலீஸ். வெரி குட். போலீஸ். போலீஸ்ல வச்சிருப்பாங்க, ஆர்மியில் வச்சிருப்பாங்க. இதுல வந்து என்ன, அரை இறைவெளி போக்கு அரைவாசி குறிப்பிட்ட ஒரு சின்ன ஒரு கன்வர்சேஷன் மட்டும் தான் நடக்கும்னா, குறிப்பிட்ட தூரத்துக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம் பிள்ளைகள். சரி, எழுதி முடிச்சிட்டா சொல்லுங்க.
ரைட், ஓகே. எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? அடுத்தது போங்க. ரைட், முழு இருவழி போக்கு. முழு ஃபுல் முள் போடுங்க. அதாவது முழு இருவழி போக்கு, ஃபுல் டுப்ளெக்ஸ் மோட். இதுதான் இதுதான் முக்கியம். இரு திசையில், அதாவது ரெண்டு திசையில நம்ம தகவலை பரிமாறிக்கணும். இப்போ இங்கே ஹலோ சொல்லா நீங்கள் பேசுறீங்க, நான் முசா முசா படிக்கிறீங்களா, முசா பதில் சொல்லுவோம். ஆமாம் நான் படிக்கிறேன் சார், நோட்ஸ் எழுதியும் ஆமாம் சார் எழுதுறேன். அப்போ பதிலுக்கு என்ன இரு திசையில் என்ன செய்கிறோம், கன்வர்சேஷன் நடக்கும். ம் எழுதிக்கொள்ளுங்க, ஹரியா பாரு. கேள்வி ஒன்று செய்வோண்டைக்கு நம்ம 5 கேள்வி செய்வோண்டைக்கு. இதுக்கு உதாரணம் என்ன சார்? என்ன உதாரணம்? மொபைல் ஃபோன். சரியா? ஓகே போல. மொபைல் ஃபோன் சரியா தான் இருக்கேன் எனக்கு. ஓகே, எல்லாம் எழுதிட்டீங்களா? சங்கீதன், அபிஷான், டிலக்ஷன் எழுதிட்டீங்களா? டிலக்ஷன் டன். எழுதிட்டேன் சார். ஓகே, வெரி குட். ஓகே, இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் அனுப்ப போகிறோம். தரவு ஊடு கடத்தல். ஊடு கடத்தல் பிள்ளைகள் என்ன ரைட், அதாவது தொகுதிகளுக்கிடையே தொடர்பை தைப்பது முக்கியமான ஒரு அம்சம். ஊடு கடத்தலுக்கு பயன்படுத்தப்படும் ஊடகமாகும். ஊடு கடத்தல் ஊடகம் இரு வகையான. சரி, ஊடு கடத்த வகை இரு வகைப்படுத்தினது. சரியா பிள்ளைகள்? அதாவது எப்படி தரவு ஊடு கடத்த போகுது. அதாவது இப்போ மொபைல் ஃபோன், இப்போ நான் அங்கிட்ட இருந்து பேசுறேன், இந்த எப்படி பேசுறேன், என்ன என்ன வயர்லெஸ்ஸா, என்ன பிள்ளைகள் எப்படி இணைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க, என்ன விளங்குதா? எந்த மாதிரி இப்போ டெலிகாம் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு மொபைலில் உங்களுக்கு பேசுகிறேன். இப்போ எந்த இந்த உங்களுக்கு எனக்கு எப்படி கனெக்ஷன் எப்படி வருது பிள்ளைகள், என்ன நெட்ஒர்க்கில் வருது? வயர்லெஸ் அப்படி. வயர்லெஸ்னா அதாவது டயலாக்ல பெரிய டவர் மூலம் என்ன செய்யுது, நுண்ணலைகள்னா என்ன பிள்ளைகள். ம் இப்போ நம்ம உங்களுக்கு டெலிகாம் கால் எடுத்தேன்னா, இப்போ முசாவுக்கு நோட் 81 நம்பர் இருக்கு, எனக்கு நோட் 1. இப்போ நான் கால் எடுத்தேன்னா வயர் மூலம் கால்னா, கேபிள்னா என்ன கேபிள், இன்டர்நெட் எப்படி எந்த மாதிரி எப்படி நம்ம இன்டர்நெட் எடுக்கிறோம், வயர்லெஸ் எடுக்கிறோம், வயர் எடுத்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி விஷயத்த படிக்கிறோம். இப்போ செய்மதி சேட்டலைட்ல என்னென்ன விஷயத்த நம்ம செய்கிறோம், சேட்டலைட் மூலம் என்னென்ன கனெக்ஷன் இருக்கு எங்களுக்கு, சொல்லுங்க பிள்ளை. ம் கூகுள் மேப். கூகுள் ம் மேப் அது. கூகுள் மேப். கூகுள் மேப். மற்ற வேற முக்கியமான விஷயம் சொல்லுங்க. ஜிபிஎஸ் எல்லாம் நான் பார்க்குறோம். மற்ற இது பாருங்க, நம்மளுக்கு அந்த சேட்டலைட் டிவி, சேட்டலைட்லேயே அந்த டிவி கனெக்ஷன் என்ன ஆ டிஷ்ல, அது என்ன என்ன முசா. ரைட், இதை எழுதிக்கொள்ளுங்க புள்ள, வடிவா எழுதிக்கொள்ளுங்க. இது முக்கியமான விஷயம், ஒவ்வொரு வருஷம் இந்த கேள்வி வரும். ரைட், எழுதுங்க பாப்பா அழகா, நோட் புக் கோப்பியில் அழகா எழுதிக்கொள்ளுங்க. அபிஷான், சார். இதுக்குரிய நோட்ஸ் வேணும், உங்களுக்கு அனுப்பியிருக்கேன்னு நினைக்கிறேன் தம்பி. நான் படிச்சது ஞாபகம் இருக்கா? சார். இல்லையா? ம் இந்த உங்களுக்கு ஒரு தலைப்பு பேப்பர் ஒன்று தரேன்.
தலைப்பா தரவு ஆ உள்கடத்தல் போடுங்க. தரவு உள்கடத்தல் போட்டு எழுதுங்க. எல்லாம் எழுதணும். இன்ஃபேக்ட் நான் ப்ளூடூத் எல்லாம் படிக்க போறோம். சரியா பிள்ளையா முடிச்சிட்டீங்களா? பெரிய மாலை வணக்கம். முடிஞ்சு சார், எழுதிட்டோம். எல்லாம் எழுதிட்டீங்களா? லட்சணம் எல்லாம் சரியா தம்பி? ரைட், ஓகே. இப்போ வழிப்படுத்திய ஊடகம். இப்போ வழிப்படுத்திய ஊடகம் இரு வகைப்படும் பிள்ளைகள், சரியா? வழிப்படுத்திய ஊடகம், ரைட். அதான் இந்த பாருங்க, கேபிளை பாருங்க. கேபிள் பாருங்க, இந்த கேபிள் பரிசீலை முறுக்கு கம்பிகள் பரிசை இட்ட ரெண்டு வயருக்கும் வித்தியாசம் இருக்கு, சரியா? இந்த வயர் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்க போறோம். இந்த வயரை எதுக்கு யூஸ் பண்ண போறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்ப தொடர்பாடல் என்ன பிள்ளைகள்? ஃபோன் லைனா வந்து டெலிஃபோன் லைனுக்கு யூஸ் பண்ற வயர் இது ரெண்டும், சரியா? யூடிபி எஸ்டிபி, சரியா பிள்ளைங்க? முதலாவது போடுங்க தலைப்பு, பரிசையிடாத முறுக்கிய கம்பிச்சோடி. இதை போடுங்க. இந்த கம்பியை, இந்த வயரை பத்தி தான் படிக்க போறோம், சரியா முசா? ஓ
புரியுதா? சார் Right. இந்த கம்பி இந்த வயரை பத்தி படிக்க போறோம் போடுங்க. அதாவது இது எது கீழே வரும்? வழிப்படுத்திய ஊடகம் வழிப்படுத்தாததுக்கு வரும். வழிப்படுத்தாத கூட ம் வழிப்படுத்திய சரியா வழிப்படுத்தியதுக்கு தான் வரும் ரெண்டும் சரியா அது வழிப்படுத்தியது கீழே எழுதிக்கொள்ளுங்க ரெண்டை வழிப்படுத்தி ஊடகம்னு போட்டு ரெண்டு எழுதிக்கொள்ளுங்க. அதாவது நம்ம டெலிஃபோன் லைனுக்கு பயன்படுத்தக்கூடிய வயர் சரியா. Right. முதலாவது எழுதுங்க பிள்ளைங்க. முதலாவது தலைப்பு போடுங்க பரிசீலப்பு முறுக்கிய கம்பி. இதை கொஞ்சம் வாசிங்க ஒரு ஆள். இதை ஒரு ஆள் வாசிங்க பார்ப்போம். அபிஷான் வாசிங்க பார்ப்போம் இதை. தொலைபேசி தொடர்புகளுக்கு தொலைபேசி தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ஒன்றாக முறுக்கி கம்பி செப்பு கம்பிச்சோறு பரிசீலப்பா முறுக்கி கம்பிச்சோடியா இது மிகவும் வளையத்தக்கதாக இருக்கும் அதேவே லாபகரமானது எனினும் நெடுந்தூரத்திற்கு தரவுகளை ஊடுகடத்தல் தடைப்படும். 100 மீட்டருக்கு குறைந்தபட்சத்தை தூரத்துக்கு தரவுகளை ஊடுபடுத்தினா 100 மீட்டருக்கு தான் இது என்ன செய்யப்படும் லாபகரமானது என்ன பிள்ளைகள். ஒவ்வொரு பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க தொலைபேசி தொடர்புகளுக்காக பயன்படுத்தப்படும் ஒன்றாக முறுக்கி கம்பிச்சோடி செப்பு கம்பிச்சோடி செம்பு கம்பிச்சோடி முதலாவது மிகவும் வளையத்தக்கதாக இருக்கும் இவை மிகவும் வளையத்தக்கதாக இருக்கும் லாபகரமானது நெடுந்தூரத்துக்கு தலைப்பு தடைப்படும் 100 மீட்டர் உயர்ந்த பட்சம் சரியா. வழங்குதா சார் என்னென்ன விஷயத்துல எழுத போறீங்க. இந்த வயர் வந்து யூஸ் பண்றதுக்கு என்ன லாபகரமானது 100 மீட்டருக்கு மேல வந்து யூஸ் பண்ண இயலாது என்ன நெடுந்தூர தரவு ஊடுகடுத்த தடைப்படும்னா மிச்ச தூரத்துக்கு வயர் போட்டா தரவு தடை கிடப்படுதுன்னா. ம் யார் யார் லைன்ல இருக்கிறீங்க பிள்ளைகள் யாரும் சத்தத்தை காணல. ரிலாக்ஷன் எஸ் சார் சொல்லுங்க. எழுதுறீங்க தான் தம்பி. முதலாவது பாயிண்ட் போடுங்க தொலைபேசி தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் ஒன்றாக முறுக்கி கம்பிச்சோடி பரிசீலிப்பட முறுக்கி கம்பிச்சோடி ஆகும் முதலாவது. ரெண்டாவது இவை மிகவும் வளையத்தக்கதாக இருக்கும். மூணாவது லாபகரமானது. நாலாவது. அஞ்சாவது நெடுந்தூரத்திற்கு தரவுகளை ஊடுகடுத்த தடைப்படும் 100 மீட்டருக்கு அங்கிட்டு போகாது சரியா. 100 மீட்டருக்கு மேல கனெக்ஷன் வராது.
எழுதிட்டீங்களா லக்ஷன்? ஆ ரைட் சார் எழுதிட்டேன். ம். ரெண்டாவது போடுங்க பரிசைட்டு போட முறுக்கி காமிச்சிடலாம். அதாவது எஸ்டிபி ஷீல்டட் ட்விஸ்டட் பே நிறை கூடிய செலவுமிக்க ஆனால் பரிசீட்டு முக்கிய அம்பிச்சுவர தரவு உலகத்திலுமே இதுதான் நல்லதுண்ணா. ரெண்டுலேயும் உள்ளது விலை கூடியது. சரியா? இதுதான் நல்லது. ம். இதை எழுதிக்கொள்ளுங்க. எழுதிட்டீங்களா? தான் இது எழுதிட்டீங்களா பிள்ளைகள்? சார் 1 மினிட் சார். இது எழுதிக்கோங்க. குட் குட். சரி. சரியா? ஓகே டான்னா எழுதிட்டீங்களா? அடுத்தது போடுங்க கொக்ஷியல் கேபிள். இந்த கேபிளை நம்ம எங்க எங்க பார்த்துருப்போம் பிள்ளைங்க? நீங்க டிவி டிவி ஆண்டனா பார்த்துருக்கீங்களா? டிவி ஆண்டனா பார்த்துருக்கீங்களா பிள்ளைங்க? ஆமா சார். டிவி ஆண்டனாவுக்கு இந்த கேபிளை தான் கனெக்ட் பண்ணுவாங்க. சரியா? எழுதுங்க. கடத்த வடச்சொடி ஆன்லைன் கொண்ட உரைச்சுவட செப்பு கம்பி வலை போன்று ஒரு புறமடை மைய வடத்தை சுற்றி மின்காந்தி ஒன்று. புக்கில் எப்படி இருக்கு நோட்ஸோ தெரியலண்ணா. இது எழுதுங்க. இதில் மட்டும் இது மட்டும் எழுதுங்க. ஒரு புற
வட மைய வடத்தை சுற்றி மின் காந்தவியல் அமைப்பு உண்டாக்கப்படுகிறது. சுத்தி இதை எழுதிக்கொள்ளுங்க. வரைஞ்சு எழுதிக்கிட்டாலும் சரிதான் அப்படியே. தொலைக்காட்சி ஆண்டனா, சிசிடிவி வடங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தப்படும். விலை கூடியது. சிசிடிவி ஆண்டனா, டிவி ஆண்டனா பயன்படுத்தப்படுது. ஓகே தம்பி டிலக்ஷன் எழுதிக்கொள்ளுங்க. Okay, sir. ம். இவரை காணோம் தானே நம்ம சதீஷ. ஆமா சார். அதுதானே. என்ன முசா ஏன் வரையலாம் நானா? சொல்லவே இல்லை சார். ஆ ஃபோன் வேலை செய்யல. ஆ சரி சரி. சரி எழுதிட்டீங்களா? ரைட் அடுத்தது போடும் ஒளிய நான் ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஸ்ரீலங்காவில் கூட ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் பாவிக்கிறாங்கன்னா பிள்ளைகள். அதுக்கப்புறம் ஃபைபர் ஆப்டிக்ஸ். ஓகே ஃபைபர் முசா ஃபைபர் இவ்வடம் ம். இது மட்டும் எழுதிக்கொள்ளுங்க. இவ்வடம் கடத்து வடச்சோலியை கொண்டுள்ளது. இதனை சுற்றி மெல்லிய கண்ணாடி நார்களும் இருங்க, இதுக்கு உள்ள நோட்ஸ் தாரேன் கொஞ்சம் இருங்க.
எழுதிட்டீங்களா? அதாவது கோ வரும், இது கோவா, கோ, CORA, கோ, வட, நார்மலா வட, சோடி வேறுபடுத்தி சோடிய, சோடி வரும் இது, சோடிய, சோடியை வேறுபடுத்துறதுக்கு இப்போ வந்து எல்லாம் நவீன தொலைபேசிக்கு இதை தான் பாய்க்கிறாங்க. சரியா முசா? ஓகே சார். சரியா? இப்ப கூடுதலாக இந்த இந்த வயரை தான் யூஸ் பண்றாங்க. அப்ப ஸ்பீட் கூட, மற்றது ஒளி, கூடுதலாக ஃபைபர் ஆப்டிக்ஸ் தான் பாய்க்கிறாங்க. சரியா? வலையமைப்புக்கு, நெட்வொர்க்குக்கு. சரியா? படத்தை காட்டி என்னன்னு கேட்பாங்க. சரியா? டிலக்ஷன். ஓகே. ஓகே சார். சரி, அடுத்தது பாருங்க. அடுத்தது போனா வழிப்படுத்தாத ஊடகம். வழிப்படுத்தாத ஊடகம் போட்டு எழுதிக்கொள்ளுங்க. வானொலி அலைகள், நுண்ணலைகள், செங்கல் கதிர், இன்ஃப்ராரெட். ரேடியோவே, மைக்ரோவேவ்ஸ், இன்ஃப்ராரெட். அதை வழிப்படுத்தாத ஊடகம்னு போட்டு அதை போடுங்க. பௌதீக பொருள்களை பயன்படுத்தாமல் சைகைகளால் தரவுகளை ஊடுகடத்த வழிப்படுத்தாத ஊடகம் எனப்படும். ஃபுல் அடிக்கணும். எழுதிட்டீங்களா பிள்ளைங்க? டிலக்ஷன். ஓ சார், எழுதியாச்சு. ரைட், ஓகே. இப்போ நீங்கள் இந்த படத்தை கொஞ்சம் பாருங்க. இந்த வானொலி அலைகள்லாம் தரவு கொடுக்குற வானொலி, வைஃபை, ப்ளூடூத். சரி, தரவு கொடுக்கறது வானொலி அலை துடு, ப்ளூடூத், வைஃபை எல்லாம் இந்த மாதிரி ஒரு சைகை தான் காட்டும்னா. இன்ஃப்ராரெட் எல்லாம் நீ பார்த்துருப்பீங்க. ரிமோட் கண்ட்ரோலை வந்து ஒரு இன்ஃப்ராரெட்டான காட்டலாம். சரியா பிள்ளைகள்? இப்போ ரிமோட்டில் வேலை செஞ்சால் டிவி என்ன கனெக்ஷன்? அது ஒரு இன்ஃப்ராரெட். சரியா? ம். சரியா? ரேடியோ வேவ், இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ்ஸ், சேட்டலைட்டில் வர்ற இந்த அலைகளை பற்றி படிக்கிறீங்க. சரியா? ஓகே. ஓகே ம். சார். சரி, அப்போ இதில் வந்து கேள்விகள் கொஞ்சம் இருக்கு, நம்ம பார்ப்போம். என்ன முசா, வந்து தூக்கம் அல்லைடா? இல்ல சார், இல்ல சார். பெருநாள் எப்படி இருந்துச்சு? சொல்லவே இல்லை. நல்லா இருந்துச்சு சார். ம். சரி, ஓகே. ஒரு 15 நிமிஷத்துல கிளாஸ் முடிப்போம். சரி, ஏன்னா இப்போ உங்களுக்கு அந்த பேப்பர்ஸ் எல்லாம் கொடுத்த செய்ய வரணுமே. அதை யோசிக்கிறேன். ஒரு பேப்பர் வந்துச்சு நான் செய்யணுமே. ம். ஒரு பாடம் நம்ம முடிக்கல. அந்த 3ஆம் பாடம், இந்த நம்பர் சிஸ்டம், நம்பர் சிஸ்டத்தை கொஞ்சம் படிக்கணும். நம்ம மேத்ஸ் கொஞ்சம் இருக்கு. சரி, நம்பர் சிஸ்டத்தை கொஞ்சம் படிச்சுட்டோம்னா சிலபஸ் முடிக்கணும். சரியா? எப்படியா படிக்க பார்ப்போம் நம்ம. ம்.
Right. இதுக்குரிய விடை யாருக்கு தெரியும்? செய்யலுமா? முசா 1 2 3 4 செய்ய பார்ப்போம். ஏழுமா செய்ய பிள்ளைகள். ஸ்போர்ட்ஸ் துறை யாருக்கு ஏழு Okay. செய்ய? ம் யாருக்கு செய்ய? யாருக்கு மேலாதா? ஏழும் ம். சார். செய்யுங்க போ சங்கீதா. அபிஷனுக்கு ஏழுனா ரைட், ஓகே குட். மற்றவங்க சரி, ஓகே விடுங்க. ரைட். ரைட், நம்ம இது படிக்காதது தான் நிறைய வந்திருக்கு. சரி, அதை படிப்போம். படிக்காத கேள்வியில் தான் நிறைய இருக்கு. சரி சரி, நம்ம படிச்சுட்டே செய்வோமே. ரைட், ஓகே பிள்ளைகள். வானொலி இப்போ இது 3 எழுதிட்டீங்களா? வானொலி அலைகள்னு போட்டு உதாரணம் போட்டுங்க. ப்ளூடூத் வைஃபைன்னு போடுங்க. அது தொலைக்காட்சி ரிமோட். இது தொலைக்காட்சி ரிமோட் போடுங்க, இன்ஃப்ராரெட். அது நுண்ணலைகள்னா சேட்டலைட் கம்யூனிகேஷன் போடுங்க. சேட்டலைட்டில் வந்து எங்களுக்கு கனெக்ஷன் இருக்கிறது. உதாரணம் வந்து இப்போ வந்து என்ன புதுசு இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பிள்ளைகள் அது? ஸ்டார்லிங் தெரியுமா? ஆமாம் சார். ஸ்டார்லிங் வந்து சேட்டலைட்லேருந்து டிரெக்டாக வர்றது. ஓகே. ரைட். இது இதை வந்து சும்மா தலைப்பு போட்டு வச்சுக்கொள்ளுங்க. வானொலி அலைகள் செங்கதிர்கள் போட்டு வானொலி அலைகள் போட்டு வைஃபை ப்ளூடூத்னு எழுதிட்டீங்களா? ஓ வானொலி சார். அலைகள் செங்கதிர்னு போட்டு இன்ஃப்ராரெட்னு போட்டு டிவி ரிமோட்னு எழுதிட்டீங்களா? நுண்ணலைகள்னு போட்டு சேட்டலைட் கம்யூனிகேஷன் எழுதிக்கொள்ளுங்க. ஓகே. சேட்டலைட் கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓகே. ரைட், அடுத்தது போவோம் பிள்ளைகள். முக்கியமான விஷயம்னு ம். கணினி வலையமைப்புகளை தொடுக்கும் சாதனங்கள். ரைட். போடுங்க தலைப்பு. கணினி வலையமைப்புகளை தொடுக்கும் சாதனங்கள். ரைட், போட்டிங்களா தலைப்பு? ரைட், முதலாவது போடுங்க பிள்ளைகள். வலையமைப்பு இடைமுக அட்டை, அதான் என்ஐசி. எல்லாத்தையும் தனித்தனியாக நம்ம பார்க்க போறோம் பிள்ளைகள். சரியா? நீங்க முதலாவது எழுதி போடுங்க. கணினி இடையமைப்பு ஃபர்ஸ்ட், செகண்ட். எல்லாம் எழுதிட்டு எழுதுவோம் பிள்ளைகள், இல்லாட்டி தனித்தனியாக எழுதுவோமா? இத அதாவது ம், கணினி வலையமைப்பு தொடுக்கும் சாதனங்கள் போட்டு பிள்ளைகள். நீங்க இந்த 1 2 வைஃபை ரவுட்டர் மோடம் ஃபயர்வெல் எப்படி எழுத போறீங்க? நோட்ஸ் நான் தரவா இல்லாட்டி எப்படி தர போறேன் பிள்ளைகள்? என்ன ஐடியா? ஃபோட்டோ எடுத்துக்கு ஷார்ட் நோட்ஸ் எழுதுறீங்களா?
ஸ்டூடெண்ட்ஸ் சங்கீதா டிலக்ஷா ஓகே சார். ஃபோட்டோ எடுத்து எழுதுறீங்களா ஷார்ட் நோட்ஸா? ஓகே சார். ஃபோட்டோ எடுத்துக்கொள்ளுங்களேன் அப்போ. எடுத்துட்டு சொல்லுங்க. சார் புக்கில் இருக்குதுண்ணே சார். புக்கில் தான் இருக்குது தம்பினா. நீங்கள் அந்த 11 10 பிள்ளைகளுக்கு சும்மா ஷார்ட்டாக மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. அதாவது நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ்க்கான வந்து மதர் போர்டுகளுக்கு இருக்கும்னா இது கண்டிப்பாக இன்டர்நெட் கனெக்ஷனுக்கு தேவையான முக்கியமான ஒரு என்ன கார்டு ஒரு போர்ட். சரியா? அதே மாதிரி சுவிட்ச் அப்போ இதுக்கு தேவை 2 மேற்பட்ட என்ன ஒரு வயரை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவைன்னா நெட்வொர்க் பண்ணுறதுக்கு பிள்ளைங்க. சரியா? இந்த நெட்வொர்க் பண்ணுறதுக்கு 2 3 4 5 2க்கு மேற்பட்ட கணனியை கனெக்ட் பண்ணுறதுக்கு தேவை. சரியா? சுவிட்ச் இந்த ஹப் அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன் இன்டர்நெட்டோட நெட்வொர்க் பண்ணுறதுக்கு தேவையான டிவைசஸ். இப்போ வைஃபைனா எல்லாத்துக்கும் தெரியும் தானே பிள்ளைகள்? மொடம்பு தெரியும் தானே எல்லாருக்கும்? ம் ரவுட்டர் ரவுட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் சொல்லுங்க பாப்பா யாராவது? ரவுட்டர் யூஸ் ஏன் ரவுட்டர் யூஸ் பண்ணுறோம்? ம் இங்கேருந்து தொலைவில் இருக்கிறதுக்கும் கனெக்ட் ஆகும் சார். ரவுட்டர்னா நம்ம வந்து இன்டர்நெட் கனெக்ஷனுக்குன்னா அதாவது 2 அல்லது பல கணனி வலையமைப்பு தடுப்பை சரியா தகவலை ஊடுகடுத்து ரவுட்டர் யூஸ் பண்ணுறோன்னா வைஃபை எதுக்கு? கவரேஜ் வைஃபை எதுக்கு? எடுத்துக்கு. அதான் நம்ம இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது வைஃபைனா இன்டர்நெட் கனெக்ட் பண்ணுறது வைஃபை. மொடம் பிள்ளையா அதாவது நம்மளோட கம்ப்யூட்டரை வந்து இன்டர்நெட்டை இணைக்கிறது தேவையானதுன்னா ரைட் ரைட். தீச்சுவரை பற்றி கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். யார் நம்ம அபிஷான் வாசிக்க பார்ப்போம். தீச்சுவரை பற்றி கொஞ்சம் வாசிக்க பார்ப்போம். ரீட் பண்ணுங்க பார்ப்போம். தீச்சுவரை பற்றி வாசிக்க பார்ப்போம். ரிலாக்ஷன் வாசிக்க பார்ப்போம். தீச்சுடர் என்பது கணினி வலையமைப்பை பாதுகாக்கும் தொகுதியாகும். ம் இணையத்திற்கும் கணினி வலையமைப்பிற்கும் இடையே தரவு தகவல் ஊடுகடத்தலை கட்டுப்படுத்த தேவையான ஏற்பாடுகள் இதில் இடம்பெறும். ம் தீச்சுடர் இணையத்திற்கும் கணினி வலையமைப்பிற்கும் இடையே ஒரு பாதுகாப்பு தடுப்பாக ஸ்தாபிக்கப்படுகின்றது. ம் இது மென்பொருள் போன்று வன்பொருளாகவும் பயன்படுத்தப்படும். இதன் மூலம் கணினி வலையமைப்புகளுக்கிடையே உள்ள தரவுகளையும் தகவல்களையும் பரிமாறும்போது உண்டாகும் நெரிசலை கட்டுப்படுத்துகின்றது. அதாவது இப்போ நம்ம நிறைய இப்போ இந்த இந்த டைம் வந்து பாருங்க 8:55 இந்த டைம் எவ்வளோ பேர் இன்டர்நெட் பாய்ப்பாங்கன்னா உலகத்தில் அண்ணா பா கோடிக்கணக்கான மக்கள் பாய்ப்பாங்கண்ணா. இப்போ அது பிளாக் இல்லாமல் ட்ராஃபிக் இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்கு இதை பயன்படுத்துவாங்க. சரியா? சரி தம்பி. ஓகே சார். ஒரே ஒரே விஷயத்தை இத்தனை பேர் பார்ப்பாங்களா இருக்கும்னா தம்பி அப்போ ஸ்டக் ஆகுமா? ஸ்டக் ஆகாது தானே? ஆனால் சில டைம் வந்து ரிசால்ட்ஸ் பார்க்கும்போது நம்ம சில ஸ்ரீலங்காவில் ரிசால்ட்ஸ் பார்ப்போமே. இப்போ நாளைக்கு ஓலே ரிசால்ட்ஸ் வந்துச்சுன்னா நாளைக்கு வருது. அப்போ 10 மணிக்கு நம்ம எல்லாம் பார்க்கணும். இத்தனை பேர் பார்ப்பாங்க அந்த டைம். என்ன பிள்ளைங்க? அப்போ கம்ப்யூட்டர் நான் ஸ்டக் ஆகுமா இல்லையா? கொஞ்சம் ஸ்டக் ஆகும்னா லைட்டாக. ம் சர்வர் டவுன் ஆகும். ம் சரி. இப்போ இன்னைக்கு படித்த விஷயமெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா இன்னைக்கு?
நீ படிச்ச விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு விளங்கிச்சா மோசா? சார். தரவு ஊடுகடத்தல் வகைகள் என்ன, டெலிஃபோன் லைனுக்கு எந்த வயர் சூட்டபிள்னா, கணனி வலையமைப்புக்கு பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் மட்டும் படிச்சோம்னா என்ன என்ன பிள்ளைகள்? ஒரு முக்கியமான பாடம் அதாவது கிரேட் 10ல் முதலாம் பாடம் 2ஆம் பாடம் ஃபுல்லாக நீங்கள் வந்து நோட்ஸ் எழுதி பாடமாக்கக்கூடிய பாடம் நல்லா விளங்கி கொள்ளணும். இதை விளங்கி கொண்டால் தான் நம்ம கிரேட் 11க்கும் முதலாம் எக்ஸாமுக்கு நல்ல மார்க்ஸ் பார்ட் 1க்கு நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அதனால் கிரேட் 10ல் முதலாம் பாடமும் 2ஆம் பாடமும் நல்லா வாசித்து நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அப்போ கிளாஸ் முடிப்போமா? மிஸ்ஸா முடிப்போமா ஓகே சார். ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, குட் நைட் அண்ட் காட் பிளஸ் யூ. நெக்ஸ்ட் வீக் வாங்க கிளாஸ் எல்லாரும் கேள்வி கொஞ்சம் செய்யும். ஓகே ஓகே அபிஷான், சங்கீதன், ரிலாக்ஷன், குட் நைட், காட் பிளஸ் யூ. ஓகே சார்.